தேவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நமிதா போஸ்டர் தின்ன கழுத மாதிரி வளர்ந்திருக்கே. தேவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஏதோ கோவத்துல இருக்காரு தெரிய வேணாம். ஐயோ கோபாலா, என்ன ஆக போது தெரியலையே. தேவர் எது கோவம் பண்ணா குடிச்சு கும்மாளம்லாம் பண்ணோம். நந்தினி பால் பண்ணதை இப்ப பூட்டி கிடக்க. அதை திறக்க ட்ரை பண்ண யூனியன் லீடரையும் போட்டு தெரியாச்சு. உனக்கு இந்த தென்காசி தேவரையும் தெரியாது, என்னுடைய தேவர்ஸ் மில்கையும் தெரியாது. யாரோ கண்ட அல்லக்கை செத்ததெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது. அந்த நந்தினி பால் பண்ண திறக்கவும் கூடாது, திறக்க எவனும் ட்ரை பண்ணவும் கூடாது. அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இனிமே இந்த தேவர்ஸ் மில் குடிக்காம புள்ளையும் பையனும் எவனும் வயசுக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம சிட்டுக்குருவில என்ன வைக்கணும்? மதுரைக்கு என்ன எதுனா போட்டுருங்க. அதுதான் எனக்கு இப்ப பெரிய ப்ராப்ளம். பாப்பா இந்தாங்க சார் பால் குடு. பைத்தியம் பிடிக்கல. உலகத்துல நடக்க போற அதிசயம்ல தேவருக்கு ஓடிச்சுறாங்க போறாருல. இனிமே உசிலம்பட்டி மாத்திரம் இல்லல்ல, இந்தியா முழுவதும் தேவர்ஸ் பால் ஆறா ஓட போதில். டேஸ்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு மாட்டு தாவணி முழுக்க மாறா நிக்கணுமே. தேவர நீர் அண்ணாமலை படம் பாத்திரவே 3 வாட்டி பாத்திருக்கேன். அதுல தானே இந்த பாட்டு வந்தேண்டா பால்காரே அடடா பசு மாட்டை கட்டி பாட போறேன். உங்களை டபுள் அண்ணாமலை ஆக்குறேன். ஓய் உண்மையாவா? உண்மையா? சத்தியமா? சத்தியமா. வந்தேண்டா பால்காரே அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்டா பால்காரே அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஓய் ரீம கட் பண்ணு. ஓய் இதுதான் விஞ்ஞானி விடியா மூஞ்சியோட ஃபார்முலா. டேஸ்ட் மில்க், தட் மீன் தேவர்ஸ் மில்க். நான் சொன்னேன் இல்லையா, இவர் பாக்குறதுக்கு தான் பண்ணு, ஆனா பன் பட்டர் ஜாம். புகழ்லாம் எனக்கு தானா வரணும். போய் நார்ன வாயெல்லாம் பேசுறாங்க. அது இருக்கட்டும். 1 லிட்டர் பாலுக்கு என்ன செலவாகும்? 1 லிட்டர் பாலுக்கு வெறும் 850 ரூபா தான். போய் 1 லிட்டர் பாலுக்கு 850 ரூபாயா? ஏதோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? என்ன என்ன கூப்பிட்டு ரவுஸ் சொல்றியா? ஒண்ணு இல்லையா, அந்த ஆளை கூப்பிட்டேன். வாங்க இந்தாங்க சிப்ஸ். இவனை கூப்பிட்டியா? அப்புறம் இவன் நம்ம நல்ல கைதான். ஆனா நல்ல கை. ஆமா. நீங்க வெளியூரா? அதான் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம். என்ன சொல்லு? சொல்லட்டுமா? இங்க பாரு, நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணி எடுத்து. நாட்டுக்கோழி வேண்டாம், கொக்கு ஃப்ரை வேணும். கொக்கு ஃப்ரை. சார் கொஞ்ச நேரம். ஐயோ ஏதோ கொண்டாடுறத சீக்கிரம் கொண்டு வந்து வைங்களேன்டா. அட நம்ம பீட்டர்ஸ் காச்சு. ஐயோ துண்டை விரிச்சுட்டானே. தனியா தண்ணி அடிக்கிறீங்களா? இந்த கிளாஸ் யாருக்கு? இது பழகி போச்சு. தனியா அடிக்கையில இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி வச்சா கூட யாரோ இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் அதுவே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். செட்டப் செங்கல்வராயன். சார் யாரு? சார் கிடையாது, அரவிந்தன். அப்படி போடு. அரவிந்தனா? அரவிந்தன் செட்டப் செங்கல்வராயன். அரவிந்தன் செட்டப் செங்கல்வராயன். சரி, நீ வைக்கிற ஐஸ்ல இந்த ஐஸே கரைஞ்சிட போகுது. ஐயோ கூடவே கூடாது. அந்த ஐஸ் கரையறத இந்த ஐஸ் பார்க்கவே கூடாது. சார் அரவிந்தன் இல்ல. சார் அரவிந்தன் இல்ல, ஃபுல்விந்தன். பீட்டர் ஸ்காட்ச் அரவிந்தன். என்ன வேலை பாக்குறீங்க சார்? வேலை தேடிதான் இங்க வந்திருக்கேன். தெருவுல போறவனுக்கே வேலை வாங்கி சார் கிச்சன் இல்ல சிக்கன். நீ குடிச்சு விழுந்தா நானும் தூக்கி சொல்றேன். இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோமா? மணி 10.
இதுரம் மதுரம். கட்டில எவன்டா படுத்திருக்கிறது? கடங்காரனா? யாரான்னு கேக்குறேன்ல, காதுல வேல அவள்தாரியோ திருடன டயர்ட்ல கட்டில பட்டு தூக்கிட்டியா? நீ கட்டி வச்சிருந்தாலும் துப்பாக்கி வச்சிருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. ஆமா, திருட சொகுசா தூங்குறதுக்கு இது 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு. நான் கோட்டை அடிச்ச கேப்ல இவனை குடும்ப நடத்த கூப்பிட்டியா? யார் இவன்? ஏய், நறுக்கிடுவேன். நான் கடைக்கு பேசுடா. குடிச்சிட்டு குப்பையில கிடந்த உன்ன வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது இவர்தான். நம்ம பீட்டர் பிரதர் அரவிந்தன். அரவிந்தன். ஹலோ, நம்ம பையன்தான். குட் மார்னிங் சார். மார்னிங். தூக்கம்லாம் எப்படி இருந்தது? நல்லா தூங்குனேன். சந்தோஷம். ஒரு நிமிஷம் என்னடா வாங்கண்ணே. என்னடா விஷயம்? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. என்னடா திடீர்னு கேட்டுட்ட? அவசரமா ஹாஸ்பிட்டல் போனோம். சரி, செயினை கட்டி கொடு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நீங்க கரெக்டாதீங்க, இருக்கட்டும். இந்த அம்மா உடம்பு தான்டா முக்கியம். அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார். அது வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால காசு கேட்டு வந்திருக்கான். இதான் ரகசியமா? இந்த முன்ன பின்ன பழக்கம் இல்லாம சார் யார் சொன்ன பழக்கம் இல்லன்னு நேத்து ராத்திரி பார்ல வச்சு பார்த்தோம். இப்ப இங்க இப்படிதானே பழக்கம் ஏற்படும். கிளம்பு, அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. வேற ஏதாவது தேவைன்னா தயங்காம கேளு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் வரேண்ணே. வர்க்கியா அண்ணா எங்க போயிட்டாரா? அவன் போயிட்டான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வேலை வேணுங்கிற, நிறைய பணத்தை வச்சிருக்கிற, செத்து போன நாராயணமூர்த்திய பத்தி கேக்குற. உண்மையிலே நீ யாரு? பொன்மேனி சிக்கு 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 உருகுதே சிக்கு 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 என்னாச்சு சிக்கு 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 பெருகுதே சிக்கு 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 ஏதேதோ இதயம் போகுதே எங்கேயோ நினைவு போகுதே பனிக்காத்திலே தேவையம்மாவோட தியாகம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. என்னையா திமிரா? சரிதான், நான் சரி பண்ணி தரவா? என்ன சரி பண்றியா? என்கிட்ட நிறைய மேட்டர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிக்கிறதை விட ஒரு 10 நாள்ல உங்களை ஸ்லிம் ஆக்கி காட்டுறேன் நான். அப்படிப்பட்ட மருந்து இந்த சோலாப்புலா கிட்ட இருக்கு. டிங் டாங். இந்த மருந்தை மட்டும் யூஸ் பண்ணா 20 நாள்ல இந்த அம்மனி இந்த அரை வேக்காட்டு பின்னாடி வரும். எதுக்கு? இல்ல, மேடத்தோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதே மருந்து வாங்கத்தான். இது குடிக்க, இது அங்கங்க அப்படியே தடவி விடுறதுக்கு. நான் வேணா அங்கங்க அப்படி தடவி விடவா? நீ நெசமாவா சொல்ற? பொய்யா சொல்லுதேன். மந்திரா பேடிக்க மடிப்பு குறைய நாள்ல இங்க இருந்து மருந்து அனுப்பி விடுதேன். இந்த கரீசு புள்ளையோட ஒரு தொந்தரவு. கரீஷா? அது யாரு? தெரியாது. கரீசு நம்ம கரீனா கபூர். அந்த புள்ள நம்ம கஷ்டப்படலாம். ஏய், பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் கியூல நின்னு டெய்லி என் மருந்து சாப்பிட்டு டிக்கெட் ஆயிருக்குல்ல. நீங்களும் ஒரு 5 நாளைக்கு இந்த மருந்து தினமும் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இலியானா மாதிரி ஆயிருவீங்க. அப்பதான் தெரியும் இந்த அல்லக்கைய பத்தி. நான் எஸ்ஐ இல்ல, வரதன். நீ சொன்னது போல இந்த எஸ்ஐ சோமுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு. ஹை ப்ரமோஷன். கிளம்புடா. தலைப்புச் செய்திகள் வாசிப்பது செட்டப். வேலு என்ற இளம் அழகான வாலிபரை கதற கற்பழித்த 53 வயது யூத் கிழவைகள் போலீசில் சரண். உசிலம்பட்டி கொலை வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம போனதுனால எஸ்ஐ சோமு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ட்ரெயின்ல தலை வச்சு சாகுறது பெரிய என்னடா கஷ்டம்? போலீஸ்னா ரோஷக்காரனா இருக்கணும். அவன் செத்தும் வீரங்கிறத நிரூபிச்சுட்டான்டா. இதுதான்டா போலீஸ். வாரவிந்தா இருப்பா கொஞ்சம் சொல்லிட்டு போ. இது யாரு? இவன் ஒரு நாதாரிடா. அலிநகரத்துல பிறந்து தேனியில படிச்சு மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு நம்ம ஒரு வீரபாண்டி திருவிழாவை பார்க்க வந்திருக்காங்க. அக்கா மகன் எதுக்குடா கேட்ட? சும்மாதான் கேட்டேன். நான் கூட காசு கிசு கேக்குறேன்னு நினைச்சேன். அன்னைக்கு யூனியன் தலைவர், இன்னைக்கு எஸ்ஐ சோமு. இப்படி ஒருத்தனா செத்துட்டு தானே எவன் தாண்டா ஃபேக்டரி திறப்பான்? இதுக்கு முடிவே இல்லையா? ஏன் செட்டப் உன்னையால அது முடியாது? எப்படிடா முடியும்? பக்காளி வெட்ட சொன்னா வெட்டுறதுக்கும், ஆளை தூக்க சொன்னா தூக்குறதுக்கும், ஆளை தூக்கிட்டு போய் க்ளோஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கிறப்ப, ஏகப்பட்ட தாதாக்கள் இருக்கிறப்ப இந்த சிங்கிள் தாதாவால என்ன செய்ய முடியும்? சொல்லி தொலையண்டா. வந்தாண்டா வரிக்கை ரொட்டி. சார், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? கடவுளோட புண்ணியத்தாலையும் நீங்க பண்ண ஹெல்ப்னாலையும் அம்மா இப்ப நல்லா இருக்காங்க சார்.
ஐயோ சாரு சாருன்னு ஏன்னா இப்படி பிரிச்சு பேசுற? பழக்கத்தை சொன்னா சார். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். அதுதான் இவன் புத்தி. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த பார்ல சார்னு சாம்பாரா இருக்கிற குடிக்கார பசங்களை எல்லாம் கூட்டு சொந்த அப்பனையே சார்னு தான் கூப்பிடுறான். என்ன குடும்பம் அரவிந்தன் சார் இது? என்னடா மாடு முத்துற மாதிரி இருக்கு? ஓசிக்கானடா குடிக்கிற? அது இருக்கட்டும், எது இருக்கட்டும்? எது வேணாலும் இருக்கட்டும். அரவிந்தனோட வீடு மேட்டர் என்னாச்சு? பட்டி தொட்டி எல்லாம் தேடியாச்சு, ஒரு சின்ன வீடும் கிடைக்கல. என்னது சின்ன வீடா? சின்ன வீடுனா சின்னதா ஒரு வீடு கிடைக்கல, அத சொன்னேன். அப்புறம் நீங்க ஒண்ணு நினைச்சுக்கலன்னா என்னோட ரூம்லயே வந்து தங்கலாம். உங்களுக்கு ஓகேவா? வாங்கண்ணே. காலேஜ் பக்கம் போன 2 ஃபிகர் செட் ஆயிடுச்சு. நல்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாரியா? ஆமா, ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி. ஆமா, ஒயின் ஷாப் உடைஞ்சு போச்சு. ஒயின் ஷாப் போட இல்ல, மண்டதான் யார் உடைஞ்சு மண்டை? போகுது. மண்டை. ஆஹா, ஆற்றில் நீந்தும் ஆகாய தாமரைகள். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா, கைய பிடிச்சா, என்ன கைய பிடிச்சா. அவன் முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வா வா என்றான். வாழ்வே நீ. டேய், அங்க என்ன வேடிக்கை போங்க. சரி, அரவிந்தன் சாரோட வேலை என்னாச்சு? இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத வரைக்கும் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம பிரெயின்ல ஏத்திட்டு வந்திருக்கேன், தெரியுமா உனக்கு? சும்மா வளராதீங்க. பூட்டி கிடக்கிற ஃபேக்டரியை திறக்கிற எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்காங்க. நிர்மலா தேவியும் அவங்க மாமாவும். பரதனுமா? அட, அந்த கர்மம் பிடிச்சவனை விடு. அவன வயிறு நிறைய தூத்துக்குடி உப்பு பூரத்தையும் திங்க வைப்பேன்னா. டேய், அந்த பட்டு குஞ்சத்தை தூக்கிடுடா பரதேசி பையன். அண்ணா நீந்திட்டு வரேன். அரவிந்தன் சார், சீக்கிரம் வாங்க. 9:30 மணி பஸ்ஸை பிடிச்சாதான் நான் சீக்கிரம் ஊர் போய் சேர முடியும். இந்த அப்படி கொடுங்கண்ணே.